அனைவருக்கும் வணக்கம். முடியும் வரை முயற்சி செய், முடியாவிட்டால் பயிற்சி செய் என்ற சிந்தனையோடு நான் உங்கள் பாலகுரு முத்துசாமி, ஹெல்த் இன்சூரன்ஸ் டிபிஏ கோயம்புத்தூர் ரீஜன் கோஆர்டினேட்டர். என்னுடைய முந்தைய பதிவில் ஹெல்த் இன்சூரன்ஸ் டிபிஏயில் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முக்கியமான இமெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பர் பற்றின தகவல்களை சொல்லியிருந்தேன். இந்த பதிவில் ஹெல்த் இன்சூரன்ஸ் டிபிஏ ஜிப்சா எம்ப்ளாயீஸ்க்கான போர்ட்டல் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதை பற்றின ஒரு சின்ன விளக்கம். நீங்கள் அந்த போர்ட்டல் லாகின் பண்ணுறதுக்கு கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுளில் ஹெல்த் இன்சூரன்ஸ் டிபிஏ வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் டிபிஏ வெப்சைட்டோட ஹோம் பேஜ் இது தான். இந்த பேஜில் ரைட் கார்னரில் உங்களுக்கு லாகின் ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் இருக்குது. ஸோ அந்த லாகின் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு 6 ஆப்ஷன் காமிக்கும். கஸ்டமர், ஹாஸ்பிட்டல், இன்சூரர், இன்வெஸ்டிகேட்டர், இன்டர்மீடியரி, கார்ப்பரேட். ஸோ ஜிப்சா எம்ப்ளாயீஸ் வந்து கம்ஸ் அண்டர் கார்ப்பரேட் எம்ப்ளாயீஸ் கேட்டகரி. ஸோ நீங்கள் கார்ப்பரேட் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த லாகின் பேஜில் யூசர் நேம், பாஸ்வேர்டு கேட்கும். யூசர் நேம் ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனி எம்ப்ளாயீஸ்க்கும் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி எம்ப்ளாயீஸாக இருந்தாங்கன்னா OICL ஃபாலோட் பை அவங்க எம்ப்ளாயி நம்பர், அதே தான் பாஸ்வேர்டு. OICL ஃபாலோட் பை அவங்க எம்ப்ளாயி நம்பர், அதே தான் பாஸ்வேர்டு. இதுவே நேஷ்னல் இன்சூரன்ஸ் கம்பெனி எம்ப்ளாயீஸாக இருந்தாங்கன்னா NICL ஃபாலோட் பை அவங்க எம்ப்ளாயி நம்பர், அதே தான் பாஸ்வேர்டு. NICL ஃபாலோட் பை அவங்க எம்ப்ளாயி நம்பர், அதே தான் பாஸ்வேர்டு. இதுவே யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி எம்ப்ளாயீஸாக இருந்தாங்கன்னா UICL ஃபாலோட் பை அவங்க எம்ப்ளாயி நம்பர், UICL ஃபாலோட் பை அவங்க எம்ப்ளாயி நம்பர். நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி எம்ப்ளாயீஸாக இருந்தாங்கன்னா NIAL ஃபாலோட் பை அவங்க எம்ப்ளாயி நம்பர், அதே தான் பாஸ்வேர்டு. NIAL ஃபாலோட் பை அவங்க எம்ப்ளாயி நம்பர். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் லாகின் பண்ண உடனே உங்களுக்கு சேஞ்ச் பாஸ்வேர்டு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணிவிட்டு உங்களோட பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் லாகின் பண்ணும்போது உங்களோட புது பாஸ்வேர்டை வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ண உடனே உங்களோட ஹோம் பேஜ் ஓப்பன் ஆயிரும். இந்த ஹோம் பேஜில் உங்களோட ப்ரொஃபைல் இருக்கும். ஸோ உங்களோட கவரேஜ் டீட்டெயில், டிபெண்டன்ட் டீட்டெயில், சம் இன்சூ டீட்டெயில் அதெல்லாமே உங்கள் ஹோம் பேஜில் இருக்கும். அது தவிர என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா, கிளைம் இன்டிமேஷன் இந்த போர்ட்டல் மூலிமா பண்ணிக்கலாம். அடுத்தது உங்களோட கிளைம் ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். அடுத்தது டவுன்லோட் ஃபார்ம்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரீஇம்பர்ஸ்மெண்ட் கிளைம் ஃபார்ம் நீங்கள் இதில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்தது உங்களோட கார்டு டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட ஃபோட்டோ வந்து HATPA சாஃப்ட்வேரில் அப்லோட் ஆகிருந்ததுன்னா வித்து ஃபோட்டோவோட நீங்கள் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த போர்ட்டல் பற்றின தகவலை தயவு செய்து உங்களோட பொதுத்துறை இன்சூரன்ஸ் கம்பெனி சர்வீசிங் எம்ப்ளாயீஸ் ஆஸ் வெல் ஆஸ் ரிட்டையர்ட் எம்ப்ளாயீஸுக்கு தெரியப்படுத்தவும், முடிஞ்ச அளவுக்கு இந்த தகவலை ஷேர் பண்ணவும். மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். பிறர் முதுகுக்கு பின்னால் நாம் செய்ய வேண்டியது அவர்களை தட்டி கொடுப்பது மட்டுமே என்ற சிந்தனையோடு நன்றி.